பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தின் பிற்பகுதி. தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான். என் அன்பு தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பும் அப்படித்தான். இந்த குயவனுடைய அன்பு எப்படி இருந்ததோ அப்படியே கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு நம் மீது இருக்கிறது. தன் பார்வைக்கு சரியாய் வேறு ஒரு பாண்டமாய். எந்த மண் அது? கடவுளுடைய கையில் இருந்த மண், குயவன் கையில் இருந்த மண். அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த மண் கெட்டு போயிடுச்சு. அப்படியே தூக்கி எறியலையே, வேறு ஒரு பாண்டமாய் தன் பார்வைக்கு சரியாய். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பார்வைக்கு சரியாய் வாழுகிறோம். அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது விசுவாச வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேலை விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்வைக்கு திருப்தியாக நம்ம வாழ்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உன்னை என்னுடைய பார்வைக்கு சரியாய் உன்னை நான் வணங்க போகிறேன். அதுதான் அழகாக இருக்கும் பாருங்களேன், அதுதான் மேன்மையாக இருக்கும், அதுதான் நல்ல உயர்வு நமக்கு கொடுக்கும். இன்றைக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை, என்னுடைய நினைவின்படி நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், என்னுடைய இஷ்டத்தின்படி நான் வாழ்ந்தது போதும். இன்றைக்கு உங்கள் பார்வைக்கு சரியாய், நான் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவன், நான் போர்ன் கிறிஸ்டியன், ஆனால் வாழ்க்கை கெட்டு போச்சு கிடக்கு. வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. சர்ச்சில் இருக்கிறோம், கொயரில் இருக்கிறோம், பாட்டெலாம் பாடுவோம், ஏன் ஊழியக்காரனுக்கு அசிஸ்டண்ட்டாக கூட இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சுத்தம் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? நம்ம பார்வைக்கு சரியாய் நம்ம இருக்கிறதுனால. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, உங்கள் பார்வைக்கு சரியாய் என்னை வணைந்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக அநேகருக்கு முன்னாடி ரொம்ப அழகுள்ளதாக மாறும். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் கையில் விட்டு கொடுத்து நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். அவர் பார்வைக்கு சரியாய் உன்னை வணைஞ்சிட்டாருனா போதும், நீ இந்த உலகத்திற்கு பிரயோஜனப்படுவாய். உன் குடும்பத்திற்கு, உன் சமுதாயத்திற்கு, நீ வேலை செய்கிற இடங்களுக்கு, நீ ஊழியம் செய்கிற இடங்களில் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். நீ ரொம்ப அழகாக, ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப உயர்வாக இருப்ப. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம். அவர் பார்வைக்கு சரியாய் நம்மை வணங்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.